ஹாய் காய்ஸ், போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹருவை கடத்திட்டு போனதா சொன்ன அந்த ஷீஷங்குமி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை தேடி போயிருப்பாரு. அந்த ஆர்கனைசேஷனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஹரு எங்க இருக்கா அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு. கடைசியில ஹருவை காப்பாத்தினாரா இல்லையா, அதோட அந்த எபிசோடு என்ன இருக்கும், அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம கதைகளை போலாமா? எபிசோட தொடக்கத்துல வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோட ரூம்மேட்ஸ்ல இருந்து எல்லாரும் லிகோஷி எங்க போனா அப்படிங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யார்கிட்டே சொல்லாம கொள்ளாம போகக்கூடிய ஆள் கிடையாது, எங்க போனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப தான் ஜாக் சொல்றான், ஏதாட்டும் ஒரு முக்கியமான வேலையா இருக்கணும், இல்லாட்டினா அவன் இப்படி போக மாட்டானே அப்படின்னு சொல்ல. அதே சமயம் டோமுக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சைடு இருக்கக்கூடியவங்களும் யாரோ ஒருத்தர் காணாம போயிட்டாங்களா. இதை வந்து டோம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்களும் வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஜாக் நம்ம ஹீரோட பெட்டு கிட்ட வந்து பேருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பெட்டு ஆசாசியா வளர்த்து வச்சிருப்பான். வண்டுக்குமே ஒரு கதை இருக்குது. நம்ம ஹீரோ இது ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது இதை காப்பாத்தி கொண்டு வந்து வளர்த்து இருந்திருப்பான். ஜாக் இதை பார்த்து ரொம்பவுமே வருத்தப்படுவான். நம்ம ஹீரோ இது ரொம்பவுமே ஆசாசியா வளர்த்தானே அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ண அந்த சிங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவனோட கையை கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. அவனோட வாயை பிடிச்சு கொஞ்சம் தடுத்துக்கிட்டே ஹருவை பார்த்து இந்த இடத்த விட்டு டப்புன்னு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற வழி இல்ல அந்த சிங்கத்துக்கு எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தை அவனோட கையை அவனோட வாயில இருந்து வெளியே எடுத்துரும். அப்பதான் அவன் இவனை பார்த்து, நினைக்கிறத விட நீ ஸ்ட்ராங்கா தாண்டா இருக்க அப்படின்னு சொல்ல, நம்மளால இங்க ஃபைட்டை முடிக்க முடிவு பண்ணிட்டான். அப்படியே ஹருவை பார்த்து, நான் இதை உங்ககிட்ட காமிக்க விடாதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரூ இன்ஸ்டிங்க்டை வெளியே கொண்டு வந்து அந்த சிங்கத்து கூட சண்டை போட போறான். போன வேகத்துல அவனோட கழுத்தை கடிச்சு துப்பிலாம் பார்த்தா அவன் அடிச்சு தூக்கி வீசுறான். உடனே ஓடி வந்து இல்லி அவன் மேல உட்காந்து கழுத்தை கடிச்சு துப்பி வீச அங்க இருந்து ஹரு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அவனோட கழுத்தை கொடூரமா கடிச்சு துப்பிட்டு அவனோட மனசுல நினைப்பான், ஹரு நான் இப்போ உனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுறேன், இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ளே யோசிக்க எழுந்திரிச்சு வந்து ஹரு கிட்ட வா இப்போ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மனசுல தான் தோணும், என் கூட வரதும் வராம இருக்கதும் உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு யோசிச்சபடியே அந்த கையை எடுத்து கொடுப்பான். அவளுக்குமே பயமா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் உடம்பு ஒரு மாதிரி ஆடும், பட் கொஞ்சம் தயங்கினாலும் கையை எடுத்து மறுபடியும் கொடுத்துருவா. அவனோட கையை கொடுத்து அவளை இறுக்கி அணைச்சிக்க அப்படியே டயர்ல அவன் மேல விழுந்துருவான். கொஞ்ச நேரம் போக ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆர்கனைசேஷன்ல இருந்து எல்லா சிங்கமுமே கொலை பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தபடியே பேட்டிருப்பான், இதெல்லாம் அந்த ஓல்டு பாண்டாவா பண்ணது அப்படின்னு யோசிப்பான். சமயத்துல இந்த மண்டையன்னு சாகல போல நம்ம ஹீரோனோட கழுத்தை கடிச்சு துப்புனா தான் நினைச்சோம். நம்ம ஹீரோனோட விட்டல் பாயிண்ட மிஸ் பண்ணிட்டாப்ல, அதனால அறகுறை எஞ்சி வந்து இருக்குது இந்த நாய். இப்ப நம்ம ஹீரோவை தூரத்துல இருந்து சுட்டு கொண்டுலாம் ட்ரை பண்ணுவோம். அதே சமயத்துல அவன் பின்னாடி யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியுது. யோசி ஒரு கண்ணை எடுத்து அவனோட வாயில தூக்கி வைக்க, கண்ணு வாய் உடனே என்கிட்ட கெஞ்சிடன்னு வச்சுக்க, அவனை விட்டுருவாடா அப்படின்னு சொல்ல. பயவுல எதுக்கும் மசிஞ்ச மாதிரி தெரியல, ஆனா அவனோட வாயில சுட்டு கொண்டுட்டு அந்த சத்தம் கேட்டு ஒரு ரெண்டு பேர் மேல வருவாங்க. அவங்களே கொண்டு போகும்போது அந்த மேயர் சொன்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். பட் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெஸ்டா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மேயருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அதனால ஒரு பெஞ்சில படுத்திருப்பான். ரொம்ப நேரம் ஆச்சு, எந்த ஒரு அசைவம் கொடுத்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் போகும்போது அவனோட காத்தாச்சு. அப்பதான் இவளுக்கு உயிரே வரும். டே நான் பயந்துட்டேன்டா, நீ செத்துட்டே நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஏதோ பேசுறான்னு வருவான். பட் இவங்க சாரியா கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்காக இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இப்ப வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்ல ரிஷினே ரெண்டு பேரும் ஒரு ஷாப்ல சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. சரி காசுக்கு எங்க போவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு எப்பவுமே ஷூக்கு கீழே காசை மறைச்சு வைக்கிற பழக்கம் உண்டு. தட்ட எமர்ஜென்சி வந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருப்பான். பட் இப்போ இந்த சமயத்துல அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இதை பார்த்து தான் ஹரு இப்படி மெச்சூர்டா நிறைய விஷயம் பண்றேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை என்னோட தாத்தா சின்ன வயசுலேயே சொல்லி தந்தாரு, பட் இப்போ அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்பதான் ஹரு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட லைஃபும் லிகோஷோட லைஃபும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கு. என்னோட லைஃபை அவனோட லைஃபை கொடுத்து காப்பாத்திட்டு இப்போ ஒரு சீப்பான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு நினைவு என்னோட லைஃபோட ட்ரெஷரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஆனா அவங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி போயிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கிட்ட இருந்த ஷாப்போட ஓனர் என்ன சொல்றாருன்னா, ட்ரெயின் ஆல்ரெடி போயிடுச்சம்மா, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு நைட்டு அவங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண வேண்டியதாகுது. காசு அவங்களுக்கு போதுமான அளவு இல்ல. சமயத்துல அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க நம்ம பசங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி இப்படி சொல்றாங்க. பட் இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியல, இப்ப எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையாடா அவன் எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறது அப்படி சொல்லி கேட்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு ஹிண்ட் மாதிரி அவனுக்கு ஏதாவது சின்ன அனிமல் வளரலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாக் அவங்க கிட்ட துள்ளி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, ஒரு டிராஃப்ட் ராபிட்ட காணோம் அப்படின்னு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். அவனோட பேக் யாரோ ஒருத்தர் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. பட் இப்போ இதுல என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருந்து 4 புக் எடுத்து வெளியே காமிப்பாங்களா, எல்லாமே ரேபிட் சம்பந்தப்பட்ட புக்கு தான். அதை எடுத்து அவங்க கிட்ட காமிக்க, ஓ இதெல்லாம் லிகோசி பேக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூலா பாக்க, ஆனா இவங்க பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க, நான் இதை அனுமதிக்கவே மாட்டேன், இந்த நேரத்துல வெளியே தனியா ஒரு ரூல்ஃபோ ரேபிட்டா போயிருக்காங்க, எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, தானே நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம பசங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு லவ் ஹோட்டலுக்கு வெளியே வந்து நிற்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு லாட்ஜ் எடுத்து தங்குற அளவுக்கான காசு அவங்க கிட்ட இல்ல. ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ பாக்குறதுக்கு வேற பெரிய பையன் மாதிரி இருக்க, சோ நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பய உலங்க கப்பலா ஒரு மாதிரி போறதை பார்த்துட்டு ஹரு காதுல வந்து ஊதுவான். நான் வெளியே படுத்துக்கிறேன், நீ வேணா உள்ள தனியா படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மட்டும் தனியா நீயும் உள்ள வர வேண்டியதுனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்பதான் உங்களுக்கு ஒரு காரணம் வரனால பிரச்சனை வந்துச்சு, இப்ப என் கூட சேர்ந்து நீங்க ஒரு நைட் ஃபுல்லா படுக்க போறீங்கன்னா எனக்கு அது சரியா படல அப்படின்னு சொல்ல, இதனே நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தினா அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இருந்தாலும் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். ஏன்னா இப்ப ஏதாட்டும் அவனே அறியாம ஏதாவது தப்பு தான் நடந்துருச்சுன்னா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி யோசிப்பான். உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ வந்து லியோஷி, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகும்போதே ஒரு இடத்துல நின்றுட்டு நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போறது கிடையாது, இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை நீ அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. இத்தனால அவனுக்கும் ஹருக்கு இடையில நிறைய கேப் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணா. பட் இப்போ எல்லாம் ஸ்பீடா போன மாதிரி இருக்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஹோட்டல்ல கேள்விதான் பட்டிருக்கேன், பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க கேஷுவலா இருப்பாங்க. எஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க அடிக்கடி வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய தடவை வந்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு நான் நர்வஸா இது வரைக்கும் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்ல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது பயவுல வந்து தொப்புன்னு உட்காருவானா. பவுன்சிங்ல நம்ம ஹீரோவை துள்ளி வந்து பிடிப்பாங்களா, அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஃபீலிங்ல நம்மால் கிஸ் பண்ணலாம் வரும்போது அந்த விஷயத்தை அந்த இடத்துல இருந்து அவங்க டைவர்ட் பண்றாங்க. இதான் ரொம்ப அழுக்கா இருக்கு, நான் துவச்சு படவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்து அவங்களோட டிஷர்ட்டை கலத்த சொல்லுவாங்களா. அப்போ தான் பயவுல யோசிக்கிறான், நான் இப்போ கிஸ் பண்ணவா ட்ரை பண்ணேன், அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து நிறையவே சேஞ்ச் ஆயிட்டேன் போல அப்படின்ற மாதிரி யோசிக்க அவங்க நம்ம ஹீரோட டிஷர்ட்டை தூக்கி பார்க்கும்போது அவனோட முதுகுல ஒரு பெரிய தடம் இருக்கும். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியத்துல வச்சு திங்க ட்ரை பண்ணிருப்பாள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது. ரொம்ப நாள் மறைச்சு வைக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றான், நான் சீரியஸாவே உங்களை திங்குற அளவு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் ஹரு ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்லுவாங்க. இதை நான் உன்னை சந்தேகப்படுறதுக்காக உன்கிட்ட சொல்லாம இல்லை, பட் அன்னைக்கு நடந்தது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன திங்குறதா இல்ல வேற ஏதாட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுக்காக என்கிட்ட அந்த அளவுக்கு நல்லபடியா பழகுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் கூட இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதுல இருந்து நீ லீட் பண்ணு, நான் அதை ஃபாலோ பண்றேன், தூங்குறதா இல்ல சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இப்போ நம்ம பையலுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இவனை டிசைட் பண்ண சொல்லிட்டா எல்லாம் உன் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஆனா பையன் டிசைட் பண்ணிட்டான் போல, அவனோட கை வந்து பயங்கரமா ஆடுது. அடுத்த ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகும்போது இவரோட கை அவங்களை அறியாம நம்ம ஹீரோவை தடுக்குது. பிகாஸ் சர்வைவல் டிகர் ஆகிறது. எஸ், அவங்களுக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரியும் தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு கூர்மையான பலெல்லாம் பார்க்கும்போது அவங்களை அறியாமே அது ட்ரிகர் ஆயிட. இப்போ அவங்க ஒரு நரேட்டிவா இந்த சுச்சுவேஷனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிக்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க இப்போ பண்ணக்கூடிய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுதுன்னு சொல்ல நமக்கே ஒரு கியூரியஸ்னஸ் வந்திருக்கும், இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போறாங்க அப்படின்னு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க, இது என்னோட தப்பு தான், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு. நரேட்டர் ஒரு பேஜ் காமிக்கிறாரு, ரெண்டு பேருமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். அதான் ஹரு லிகேஷை பார்த்து நம்ம வேணா இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேணாம் அப்படின்னு இவன் சொல்ல, இல்ல உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு அவ சொல்லும்போது ரெண்டு சைடுமே ஒரு வேறான சுச்சுவேஷன் ஆயிருது. அதே சமயத்துல ஹரு அவனோட டிஷர்ட் எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணலாம் போகும்போது இல்ல வேணா அதை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதையாட்ட நான் அவனை கண்டி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போன பிறகுதான் யோசிக்கிறான், நான் அவளை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவன் எனக்கு கனவுலாயிருவா அப்படின்னு சொல்லி நான் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க நைட்டு ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் விட்டு தான் படுத்திருப்பாங்க. அப்போ ஹரு அவங்களோட கையை எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்க அவளோட கை வாமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பிகாஸ் அவளை காப்பாத்திட்டோம், உயிரோட இருக்கா, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலை விட்டு கிளம்பி போகும்போது ஹரு வாங்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினால தேங்க்ஸ் அப்படின்னு இப்போதான் சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்ததும் நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் செஞ்சு விட்டுட்டு அவனுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட நேற்று நடந்ததை கேட்டுதான் தாடிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட்டு ஃபுல்லா ஸ்கூலுக்கு வெளியே ஸ்பெண்ட் பண்ணதை கிட்டயோ இல்ல யார்கிட்டயுமே சொல்ல போறது இல்லையா சொல்றாங்க. ஒரு ஹேபியோட காணியோட தனியா ஒரு நைட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இது எப்படி ஸ்கூல் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அந்த ஷிஷுங்குமி ஹருவை கடத்திட்டு போனாங்கல்ல அந்த ஆர்கனைசேஷனை பத்தியாவது சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆர்கனைசேஷனை பத்தி பேசுறதுக்கே முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட்டு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பத்தியே பேசிட்டு இருக்க. ஹீரோக்கும் தோணும் இவன் அந்த ஆர்கனைசேஷனை பத்தி ஒரு வார்த்தை கூட எடுக்க மாட்டேங்கிறா, ஃபுல்லா அந்த நேற்று நடந்த விஷயத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜூனா வந்துருவா. அந்த ஆளுக்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோ சாரி கேட்பான், இன்னைக்கு மீட்டியார் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி இருக்கும்போது மதுரை பிரச்சனை மாட்டி உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி முன்னாடி வர ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போயிட்டுருக்கேன், இப்போ எதுக்காக பின்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த மாதிரி ரூமர்ஸ் பரவி இருக்கும் போல நம்ம ஹீரோவும் அவளும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால இவ சொல்றான், நான் வந்து உங்களை நம்புறேன், அது மட்டும் இல்லாம அன்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரே மாதிரியான ஸ்பீஷிஸை தொடும்போது ஃபீல் குட்டா ஃபீல் ஆகும் அப்படின்னு என்ன கூட நீங்க தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல வேணாம் நான் ஆல்ரெடி ரிலாக்ஸிங் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. இவன் நம்ம ஹீரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு என்ன நினைப்பானா, எனக்கு வேணாம் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஃபேஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. நெக்ஸ்ட் சீனே ஜூனா வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாள். அப்போ அந்த இடத்துக்கு ஹரு வரா. பார்த்ததான் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவாளா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நான் உள்ள போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க இல்ல நான் சும்மா இந்த சைடு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. இவாளும் ஹருவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறா. அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிப்பா. அடுத்து ஓட்டம் தான், என்னமா உனக்கு வேணையா பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டெப்ஸ்ல ஹருவோட கையை பிடிச்சு என்ன விட லியூசியை ஹாப்பியா வச்சு பார்த்துக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல உன்னோட சீனியர் அது மட்டும் இல்லாம யாருனே தெரியாத ஒருத்தங்கிட்ட இப்படிதான் பேசியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாரி கேட்கற. அப்பதான் ஹரு மனசுக்குள்ளே நினைச்சுப்பா, நான் நினைச்சதை விட கேர்ள் சைடு ரொம்ப ஃபேமஸா இருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூன் அங்க என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் நேற்று நைட்டு உங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய நடந்திருக்கும். ஆமா எங்க ரெண்டு பேருக்கு இடையில நேற்று நிறைய நடந்ததுதான், எனக்கு தெரியல உன் அளவுக்கு என்னால அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கும்போது ஹருக்கிட்ட வந்து ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்லிடுவா உங்க 2 பேருக்கு இடையில நேற்று நைட் எதுவுமே நடக்கல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஹருவை பார்த்து நான் உன்னை திங்க போறதா நினைச்சேன், பட் நான் உன்னை அப்படி திங்க போறது கிடையாது. இப்பதான் லிகோஷி அடையணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. நான் ஒரு பொண்ணு அவர் அடைஞ்சு காமிப்பேன், அந்த ஃபெஸ்டிவல் பண்ணி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக எனக்கு நைட் எப்பவும் போல ஆர்ட் டீம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க பேசிக்கிறத வச்சுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ரோஸ் லாஸ்ட் நைட்ல இருந்தே காணுமா, என்னாச்சு ஏதாச்சு, அவன் எங்க போயிருப்பான் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா இது என்னோட ஃபால்ட் தான், அதனாலதான் அவர் காணாம போயிருக்கணும், ஆனா அவர்கிட்ட லாஸ்ட் ஏதோ ஒன்று பேசணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டென்ட்டுக்குள்ள வந்து ஜூனோ எல்லாருமே உற்சாகப்படுத்துறா. இப்ப இல்ல அப்படிங்கிறத நினைச்சு யாருமே கவலைப்பட வேண்டாம், நம்ம பெஸ்டா பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உற்சாகப்படுத்த இடத்துல நிறையவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த டைம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்லக் மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவான். அதே சமயத்துல ஜூனோவும் காயும் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, பட் அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஹீரோ ஹருவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான், ஏன்னா போன எபிசோட்லயே சொல்லியிருப்பான் உங்ககிட்ட லவ் ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னு. இவன் எங்க தேடியும் காணும். அதே சமயத்துல ஹரு எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளவர் ஷாப்ல தான் இருக்காங்க. உங்களுக்குமே ஒரு குழப்பம், என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஒரு வாய்ஸ் வெளியே இருந்து கேக்குது, ரிட்டர்ன் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது வா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை ஹருவும் பாக்குறா. பெர்ஃபார்மன்ஸ்ல ஜூனை வச்சு அசத்திட்டு இருக்கா, எல்லாருமே அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இடத்துக்கு வந்த ஹரு இதெல்லாம் கேட்டபடியே வந்து பாத்துட்டு இருக்கா. கார்னிவல்ஸ் எல்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் உன்னை மாதிரி ஸ்பெஷலாகவும் எப்பவுமே இருக்கும். லிகோஷி என்ன லவ் பண்றத பத்தியுமே எனக்கு கவலை இல்லை, என்ன சாப்பிட போறதை நினைச்சா எனக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், நான் ஒரு சின்ன ரேபிட் அப்படிங்கிறது ஒத்துக்க மறுக்கிறேன். இதனாலேயே நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னை மாதிரியான ஒரு சின்ன ரேபிட்டை ரெகனைஸ் பண்ண முதல்ல அவன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு இவங்க லிகோஷியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம லிகோஷி ஹருவை தான் தேடிட்டு இருப்பான். என் கிட்ட எங்கேயோ இருக்கிறா, பட் எங்க இருக்கான்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹருவுமே வந்துருவாங்க. ஸோ 2 பேருமே அவங்களோட ஃபீலிங்கை கன்ஃபர்ஸ் பண்ண தயாராகிறாங்க. பட் ஹரு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரு ஐல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல ஜூனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மைக்ல ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், அவர் வந்து ஒரு பிரேவ் வூல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடி கை காமிக்க அங்க இருந்து காய் லைட் அடிக்கிறான். ஹருவை ரெஸ்கியூ பண்ணான்ல அந்த ஒரு விஷயத்தை இப்ப அந்த மேடையில பேச ஆரம்பிக்கிறான். கார்னிவர் பிரேவா செயல்பட்டு ஒரு ஹேபியோரை காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்க ஹீரோட விருப்பமே இல்லாம அவரை மேடைக்கு எழுதிட்டு போய் கார்னிவரை பத்தி நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறா. அங்க எப்பவுமே ஹேபியோருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அது மட்டும் இல்லாம எங்களோட சஃபரிங்க சேர்ந்து பகிர்ந்துப்போம். இந்த மாதிரி பேச நம்ம ஹீரோக்கு தோணும் கார்னிவர்ஸ் எந்த அளவுக்கு கொடூரமானவங்க அப்படிங்கிறத அவன் பார்த்திருப்பான். அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் கை தட்டுறாங்க. அதே சமயத்துல இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்டான ஜோடியா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஹரு இருந்து கேட்டுட்டு தான் இருப்பா. அதே சமயத்துல இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை தான் நான் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்லிட்டு நம்ம 2 பேரும் அந்த மீட்டியார்ல கேண்டில் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு அந்த இடத்துட்டு ஓடுறா. இடத்துல வச்சு நம்ம 2 பேரும் இந்த இடத்துல என்னன்னா எல்லாருமே தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க இருட்டுல தனியா சண்டை போட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அந்த கஷ்டத்தை நானும் உங்க கூட சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளிச்சத்தை நோக்கி போவோம் அப்படின்னு அந்த கேண்டில் அங்க வைக்கிறான்னு போக இங்க ஹரு ரொம்பவுமே சோகமா அவளோட வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பா. இந்த அளவுக்கு கொடூரங்கள் அனுபவிச்சிருக்கேன், ஆனா அவங்க 2 பேருமே சேர்த்து வச்சு பாக்குறது உண்மையாவே கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அவங்க 2 பேரும் உண்மையாவே ஒரு பெர்ஃபெக்டான பேர் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் கைத்தட்டி செலிப்ரேட் பண்ண இந்த ஊரே இருக்கு. பட் ஒரு ரேபிட்டுக்கும் உல்ஃபுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை இப்ப அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி லிகோஷி என்னுடைய வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரீசன் கிடையாது, அதே மாதிரி போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சோகமாவே யோசிச்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நினைச்சா. பட் பின்னாடி அவளோட பேரை சொல்லிட்டு யாரோ வர மாதிரி தெரியுது. இவங்க இப்படி தனியா வெளியே நடந்து போறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வரும்போது சிம்பிளா இப்ப இந்த விஷயம் முடிய வேண்டியது, பட் அதை காம்ப்ளிகேட்டட் ஆக்குறதுக்குன்னே வந்துட்டான். இதுக்காக நீங்க வந்திருக்க அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டியா, கிரௌட் உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பாராட்டினதை நீ கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாலுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்னோட ஜூனியர், அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமான திங்கிங் இருக்குது. வெளிச்சத்துல இருக்கனா இல்ல இருட்டுல இருக்கனா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, நான் எங்க இருந்தாலும் எனக்குன்னு ஒரி பண்ணிக்க 2 விஷயங்கள் எப்பவுமே இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இத்தனை வருடங்களும் இருந்துச்சு. உடனே சேர்த்து வச்சு ஒரி பண்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஒரி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்ன ஒரு பாட்டா இருக்குது, எனக்கு எந்த விஷயத்திலையும் கவலையாவே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னால ஒரு தடவை நீ சாகிற அளவு போயிட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க மட்டும் இல்லாம என்னால உனக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வர வேண்டாம் சொல்லி நான் நினைக்கிறேன், கவலையா இல்ல நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாலத்தை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அதே சமயத்துல நீ மேல் நான் ஃபீமேல் அப்படிங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது, ஒரு ரேபிட் நீ ஒரு வூல்ஃப், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது அதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா அவங்க உன்னை தூக்கிட்டு போகும்போது என்னோட இறைய அவங்க என் கிட்ட இருந்து திருடிட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. தெரியல, என்னோட ஃபீலிங்கை போட்டு குழப்பி நான் ரொம்பவுமே நர்வஸ் ஆயிட்டு இருக்கேன். இருந்தோம் நான் எதுக்காக உன்னை காப்பாத்தான்னு சொல்லி நினைச்சேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல, பட் இப்போ புரிஞ்சிடுச்சு. சொல்றேன், நான் எப்பவுமே என்ன ஆனாலும் உன்னை சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் கேட்ட ஹரு அது எப்படி உன்னால தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா லிகோஷி அவனோட உண்மையான ஃபீலிங்கை வெளியே சொல்ல எனக்கு இருக்கக்கூடிய அவனை பத்தின உண்மையான ஃபீலிங் எனக்கு சொல்லணும்னு தோணுது. பட் அவங்க சொல்லல, வெளியே போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி உன்னால ஷோரா சொல்ல முடியும் ஒரு ரேபிட்டை ஃபுல் சாப்பிடாது அப்படின்னு. அவங்க சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு மரணத்தை விட கொடூரமான வலி அவங்களோட நெஞ்சில் ஏற்படுது. மாதிரி கஷ்டப்படுறதுக்கு செத்து போயிட்டா கூட நிம்மதியா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கேன். பின்னாடி லிகோஷி அதுக்கு என்னால ஒரு ஷுவரான ரீசன் சொல்ல முடியாது, பட் எனக்கு உன கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். மனசுல எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஹருக்கிட்ட போய் நின்றுட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும், இல்லை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக, சொசைட்டியோ இல்லை என்னோட சொந்த உணர்வோ என்ன தோக்கடிக்காம இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன காரணம் தெரியல, பட் நம்ம ஹீரோவோட கையை அந்த டைம் ஹோல்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசியில நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கிரெடிட்ஸ்ல அந்த மீட்டியார் கிட்ட ஜூனோ ரொம்பவுமே வருத்தத்துல இருப்பா. நான் ஸ்கூல்ல எல்லாமே பழையபடி போகுது. எல்ஸ் டெம்மோட போட்டோக்கு முன்னாடி இந்த ஷார்ட்டோட இந்த சீசன் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. எப்படி கைஸ் இருந்தது இந்த சீசன்? உங்களுக்கு பிடித்திருந்ததா நான் நல்லா சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் சொல்லிருங்க. ஓகே பாய்.